ஓம் சரவணபவாய நமக. கந்த சிருஷ்டியுடைய உச்சக்கட்ட நிகழ்வி சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் இந்த முறை 27 அக்டோபர் 2025 வருது. அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில சூரசம்ஹாரம் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும்னு சொல்லலாம். சுவாமி சூரனை சம்ஹாரம் செய்யறதுக்காக 27ஆம் தேதி மாலை ஒரு 8 மணி அளவில் சூரசம்ஹாரம் செய்யறதுக்காக வருவார். 8 மணிக்கு சூரசம்ஹாரம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த நேரம் வந்தால் நம்மளால பார்க்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தால் தான் சூரசம்ஹாரத்தை நம்ம நிதானமாக பார்த்து ரசிக்க முடியும். சூரனை சம்ஹாரம் செய்யறதுக்காக 4 சாலைகள் இணையும் இடத்துல இது சூரசம்ஹார நிகழ்வு நடக்கும். சுவாமி எப்படி வருவார்னு பார்த்தோம்னா, குதிரை மேலே ஏறிக்கிட்டு 12 கரங்களோட 12 ஆயுதங்களை தாங்கி கோபக்குறியோட காலை தூக்கி வச்சுக்கிட்டு வருவார் பாருங்க. அதை பார்க்கும்போதே சுவாமி சம்ஹாரத்துக்கு போருக்கு தயாராகி வராரு அப்படிங்கிற உணர்வு நம்ம எல்லாருக்குமே வரும். சரி, சூரசம்ஹாரம் ஒவ்வொரு முறையும் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குள்ள இருக்க அழுக்குகள், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் சுவாமி சம்ஹாரத்துக்காக வராரு. அந்த சம்ஹாரம் செய்த பிறகு சுவாமி உள்ள போகும்போது வெளியே சண்முகர் வருவார். எதுக்காகனா, நமக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த நிகழ்வு எல்லாத்துக்கும் முன்னாடி சாயந்தர வேளையில சுவாமி வேல் வாங்கும் தருணம் நடக்கும். மீனாட்சி கிட்ட இருந்து வேல் வாங்கிட்டு அவர் வெளியே கிளம்புவார். இதுதாங்க சூரசம்ஹார நிகழ்ச்சி. சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாருமே கலந்துக்கோங்க. அதே போல அடுத்த நாள் 28 அக்டோபர் 2025 திருக்கல்யாண வைபவம் நடக்கும். எத்தனை கல்யாணங்கள் நாம பார்த்தாலும் தெய்வ திருமணங்களை பார்க்கறது அப்படிங்கிறது பெரிய வரம்னு சொல்லலாம். நம்ம அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில்ல முருகப்பெருமானுக்கு மாலை 6 மணிக்கு மேல திருக்கல்யாணம் நடக்குது. அந்த திருக்கல்யாணத்திலும் எல்லாரும் கலந்துக்கோங்க. கண்டிப்பா மொய் எழுதுங்க. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வீட்டு பொண்ணுக்கும் நம்ம வீட்டு பையனுக்கும் நம்ம வீட்டு கல்யாணத்துல நாம சீர் வைக்கிறது முறையான ஒரு விஷயம். அதை நாம சரியா செய்யணும். மொய் எழுதிட்டு அங்க கொடுக்கிற திருமாங்கலி சரடியும் வாங்கிட்டு கொண்டு போய் வீட்டுல வைக்கிறது அவ்வளோ மங்களகரமான ஒரு விஷயம். எல்லா நன்மையும் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத எங்க எல்லாருடைய ஆசையும். கண்டிப்பா திருக்கல்யாணத்துக்கும் எல்லாரும் கலந்துக்கோங்க.